Happy Children's Day! We hope you all are good and safe by God's grace. ஸோ இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படி தானே? எல்லாரும் வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? ஸோ இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறனால உங்களுக்காக நாங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி சில்ட்ரன் அப்படின்னா உனக்கு பிடிக்குமா லென்சி? சில்ட்ரன்ஸ் யாருக்கு பிடிக்காதுனால சின்ன குழந்தைங்கள பார்த்தா உடனே எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருவேன். சேம் ஹியர். சில்ட்ரனை நமக்கு மட்டும் இல்லை லென்சி, ஏசப்பாக்கு கூட சில்ட்ரன்னா ரொம்ப பிடிக்குமா. ஏசப்பாக்கெலாம் நீங்கள் ரொம்ப பிரியமான பிள்ளைங்களாம். எப்படின்னு கேட்குறீங்களா? பைபிளில் ஏசப்பா ஒரு அழகான வசனம் சொல்லியிருக்காங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்திற்கு வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களை மாதிரி நாங்கள் மாறணுமா? உங்களை மாதிரினா எப்படி அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு லென்சி. நீங்கள் எப்படி குட்டி குட்டி குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டீங்க, பாவம் பண்ண மாட்டீங்க, உங்கள் அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்க. அதே போல் நம்மளும் இருந்தோன்னா நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம் கிரேசி. கரெக்ட். ஸோ நீங்கள் எல்லாரும் அப்படி தானே இருக்கீங்க. சிறு பிள்ளைங்களாம் என்ன பண்ண மாட்டாங்களாம்? பாவம் செய்ய மாட்டாங்களாம், பொய் சொல்ல மாட்டாங்களாம். நீங்களும் அப்படி தானே இருக்கீங்க? கண்டிப்பாக இருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஸோ லென்சி, இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ப்ரோக்ராமோட வந்திருக்கோம்னு சொல்லிட்டோம். பட் இன்னைக்கோட தீம் என்னது நம்ம கிட்ஸ்க்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்மளோட தீம் என்னன்னா யூஸ்ஃபுல் டு அவர் மாஸ்டர். எஸ், யூஸ்ஃபுல் டு த மாஸ்டர். எந்த மாஸ்டருக்கு யூஸ்ஃபுல் ஆகணும்னு யோசிக்கிறீங்களா? யோகா மாஸ்டரா, டிராயிங் மாஸ்டரா, கராட்டா மாஸ்டரானு? நோ, நம்மளோட மாஸ்டர் யாரு? ஏசப்பா. நம்ம ஏசப்பாக்கு எப்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏசப்பா நம்மளை படைச்சதே அவருக்கு பிரோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஏசப்பாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே கிட்ஸ், வாங்க நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ கிட்ஸ், எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா ப்ரோக்ராமை பார்க்க? கண்டிப்பாக நாங்கள் கூட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ கிட்ஸ், நம்ம ஒரு விஷயத்தை என்றைக்கும் ஆரம்பிக்கும் போது ப்ரேயரோடு ஆரம்பிக்கணும். அது பண்ணுறனால என்ன பலன் அக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. ஜீசஸ்ட்டை நம்மளோட எல்லா சப்ளிகேஷன்ஸையும் கொடுத்ததுக்கப்புறம் ஜீசஸ் என்ன பண்ணுவாங்க? நம்ம என்ன காரியத்தை பண்ணுறோமோ அதை வாய்க்க செய்வாங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ண போகிறோம்? எக்ஸலண்ட், ப்ரேயரோட பண்ண போகிறோம். ஸோ ப்ரேயர் பண்ணதுக்கு யார் வரானா? நம்ம சர்ச்சோட பாஸ்டர் ரெவரண்ட் ஜோசப் ராஜா ஐயா வராங்க. நம்ம கூட ப்ரேயர் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணி ஏசப்பா கிட்ட சொல்லணும், ஏசப்பா இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், எங்களுக்கு நீங்கள் என்ன தாங்க? ஞானம் தாங்க. அது மட்டும் இல்லை, இதுலேருந்து நாங்கள் உங்களை பற்றி நிறைய விஷயத்த கற்றுக்கிடணும் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்க போகிறீங்க. ஓகேவா? ஓவர் டு ப்ரேயர் டைம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த சிறுவர் ஊழியத்திற்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் இணைந்து சிறுவர் சிறுமிகளுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸுக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான இந்த பிள்ளைகளுடைய முயற்சியின் விளைவாக கற்றுக்கொள்ள இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்கள் தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதில் உமக்காக ஊழியம் செய்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் எங்கள் தேவன் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தின் விளைவாக இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த வீடியோ ஒரு ஆசீர்வாதமாக விளங்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதன் மூலம் சிறு பிள்ளைகள் அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு சிறு வயதிலே கர்த்தருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக வாழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அருமையான அனைத்து சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஈசிஐ இந்திராநகர் திருச்சபையின் சார்பாக குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர்தாமே அனைத்து சிறுவர் சிறுமிகளையும் தேவ ஞானத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஸோ பிள்ளைங்களா, உங்கள் எல்லாருக்கும் தாவீதுன்னு தெரியும் தானே? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏசப்பாவை நடனமாடி ஸ்தோத்தரிப்பாங்க. அதே போல் நம்மளும் ஒரு ஆக்ஷன் சாங்கோட ஏசப்பாவை என்ன பண்ண போகிறோம்? ஸ்தோத்தரிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். வாங்க எல்லாரும் ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாம்.
ஹலோ லிட்டில் ஒன்ஸ், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலில் நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம மும்பை டயசிஸோட பிஷப் ஐயா உங்கள் எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ் டே விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க நம்ம பிஷப் ஐயாக்குள்ள கிரீட்டிங்ஸ் கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தம்பி தங்கைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த குழந்தைகள் தின நாளிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நம்முடைய இசிஐ இந்திரா நகர் திருச்சபையினுடைய வாலிப சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகளுடைய ஊழியங்களை வளர்க்கும்படியாக, அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுத்தரும்படியாக அநேக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நாளிலும் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை வளர்க்கும்படியாய் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். நாம் எப்படி நம்முடைய தலைவராகிய ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக அல்லது நம்முடைய ஆண்டவருக்கு உபயோகமுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து இந்த நாளிலும் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுத்தர இருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே கிறிஸ்துவை சார்ந்து வாழ்வதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களது என்று இயேசு சிறு பிள்ளைகள் மேல் அதிக அன்பு பாராட்டி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு இணையாக அவர் நிறுத்தினார். அப்படி சிறு பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமாக இருக்கின்ற தலைவர்கள், நடிக நடிகைகள், விளையாட்டு வீரர்கள், இவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தாலும் அதை காட்டிலும் கிறிஸ்துவுக்காக அல்லது கிறிஸ்துவை நம்முடைய முன்மாதிரியாக கொண்டு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே சிறு பிள்ளைகளும் இந்த உலகத்திற்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை விரும்பினார். ஆகவேதான் 5 அப்பம் 2 மீனை கொடுத்த அந்த சிறு தம்பியை கூட அதிகமாக மெச்சி அவனுக்கு முக்கிய இடத்தை வேதத்திலே கொடுத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் எப்படி மிகவும் பிரயோஜனமுள்ளவனாக தன்னுடைய எஜமானுக்கு அல்லது ஆண்டவருக்கு இருந்தானோ, அதுபோல நாமும் கூட ஒவ்வொருவரும் பிரியமானவர்களாக அல்லது ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உபயோகமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களுக்கு இந்த குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ கிட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பைபிள் ரீட் பண்ண போறோம். என்ன போர்ஷன்னு கேட்குறீங்களா? பிலேமோன் சாப்டர் 1 வேர்சஸ் 8லேருந்து 16 வரை. நம்ம கூட ஜெனிஃபர் அக்கா இருக்காங்க ரீட் பண்ண. அவங்க ரீட் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ரீட் பண்ணும். ஓகேவா? ஓவர் டு பைபிள் ரீடிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம். 8ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. ஆகையால் பவுல் ஆகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்போது கட்டப்பட்டு இருக்கிறவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உனக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓசேனுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்பு அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்போதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு
கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரித்து போனேனேக்கும் எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியாயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாச்சு. ஆமென். ஸோ பிள்ளைங்களா, நெக்ஸ்ட் என்னது? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச செஷன். அது என்னதுன்னா ஆக்ஷன் சாங். வாங்க நம்ம எல்லாரும் ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். வேதம் எனக்கு ஆகாரமாய் தினமும் ருசித்திடுவே. ஜெபம் செய்வது எனக்கு பலனாய் தினமும் ஜெபித்திடுவே. இயேசுவின் சத்தம் கேட்பேன், கீழ்ப்படிந்து வாழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். இயேசுவோடு பேசிடுவேன், அவர் பேச மகிழ்ந்திடுவேன். வேதம் எனக்கு ஆகாரமாய் தினமும் ருசித்திடுவேன். ஜெபம் செய்வது எனக்கு பலனாய் தினமும் ஜெபித்திடுவேன். ஸோ கிட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அழகான ஸ்கிட் பார்க்க போகிறோம். ஸ்கிட்னா உங்களுக்கு பிடிக்கும் தானே? கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுக்கு நம்ம சர்ச்சில் உள்ள எல்லா அண்ணன்மார்களும் வந்து ஒரு அழகான ஸ்கிட்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஓகேவா? ஓவர். ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் நீங்கள் எல்லோரும் இந்த அழகான ஒரு 3 ஆக்டிங்கை பார்த்துருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த 3 ஆக்டிங் எப்படி சூப்பராக இருந்துச்சா இல்லையா? அண்ணன்மாருங்களாம் சூப்பராக பண்ணாங்க, அப்படி தானே? இந்த 3 ஆக்டிங் மூலமாக என்ன புரிஞ்சிச்சு? ஒரு வேளை நீங்கள் துக்கமாக இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் பயத்தோடு இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் ஒரு பேராசைக்குள்ள ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் எப்படி எல்லாரையும் வெறுக்கிற, நீ வேண்டாம் எனக்கு, நீ வேண்டாம் அப்படி நீங்கள் ஒரு வெறுக்கிற ஒரு மனிதராக இருக்கலாம். இல்லைனா கூட உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்கலாம். ஏன்னா அந்த அண்ணன் பார்த்தீங்களா அவார்டோடு வந்தாங்க, எப்படி அவங்க அந்த அண்ணன் எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க, அப்படி தானே? அந்த ஒருவேளை உங்களுக்கு அந்த பெருமை கூட இருக்கலாம் உங்களுக்குள்ள. அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்க வேண்டாம், ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவருக்கு இது எல்லாமே பிடிக்காத காரியம், சரியா? இந்த ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? நீங்கள் ஒரு அண்ணனை பார்த்தீங்க, எப்படி ஒரு அண்ணன் வந்து அந்த வேதத்து மூலியமாக வசனத்தை படித்து காட்டினாங்க. யாருக்கு? எல்லாருக்கும் படித்து காட்டினாங்க, அப்படி தானே? எல்லாருக்கும் படித்து காட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 3 ஆக்டிங்கில் எல்லாருக்கும் படித்து காட்டினாங்க, அப்படி தானே? அந்த 3 ஆக்டிங்கில் அந்த வேதத்து மூலிமா ஒவ்வொரு அண்ணனுக்கும் படித்து காட்டினாங்க. அந்த சோகமாக இருக்கிற அந்த அண்ணனுக்கு படித்து காட்ட முடியல. அந்த அண்ணனுக்குள்ளே என்னது ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதே போல் பயத்தோடு இருக்கிற அந்த அண்ணன்கிட்ட வேதத்தை படித்து காட்ட முடியல. அந்த அண்ணனுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு தைரியம் வந்துச்சு, அப்படி தானே? அதே போல் குழப்பத்தோடு ஒரு அந்த அண்ணன் இருந்தாங்களா, இந்த குழப்பத்தோடு இருக்கிற அந்த அண்ணன் எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ ஆரம்பித்தாங்க, அப்படி தானே? அதே போல் பேராசை, ரொம்ப பேராசை அந்த ஒரு அண்ணன்களை இருந்துச்சு. எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஜோவின் அண்ணன் பார்த்துருப்பீங்களா? எல்லாத்தையும் பிடுங்கினாங்க தெரியுமா? பிடுங்கிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அப்படி தானே? பிடுங்கிட்டு வச்சுருக்காங்க. அந்த அண்ணன் எப்படி மாறினாங்க? மற்றவர்களுக்கு கொடுக்குற ஒரு அண்ணனாக மாறினாங்க, அப்படி தானே? அதே போல் ஒரு அண்ணன் எல்லாத்தையும் வெறுத்து வந்து அங்கே பார்த்துருப்பீங்கள, வெறுத்து வந்தாங்களா? அந்த அண்ணன் எப்படி மற்றவர்களை ஒரு நேசிக்கிற ஒரு அண்ணனாக மாறினாங்க. எல்லாரையும் கட்டி பிடிச்சாங்க தெரியும், பார்த்தீங்கள்ல? அந்த அண்ணன் எப்படி ஒரு மற்றவங்கள நேசிக்கிற ஒரு அண்ணனாக மாறினாங்க, அப்படி தானே? அதே போல் லாஸ்ட்டில் ஒரு அண்ணன் வந்தாங்க தெரியுமா? அவார்டை தூக்கிட்டு பெருமையாக சொல்லிட்டு அந்த அண்ணன் எப்படி மாறினாங்க? வேதத்தை படித்த உடனே அந்த அண்ணனுக்கு வேதத்து மேலே ஒரு பிரியம் வந்துச்சு. வேதத்து மேலே பிரியம் வந்த உடனே அந்த அண்ணன் அவார்டை பெருமையாக நினைக்காம வேதத்தை மட்டும் நேசிக்க ஆரம்பித்தாங்க. கரெக்டு தானே? இதே போல் தான் பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், எப்படி நினைக்கலாம்? ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்துவார், ஆண்டவர் என்னை எப்படி ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் நம்மளை பயன்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதே மாதிரி இந்த அண்ணன் எப்படி அடுத்தவங்களுக்கு வேதத்து மூலியமாக கற்றுக் கொடுத்தாங்களோ அதே போல் நீங்களும் இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் குழப்பத்தோடு இருக்கலாம். எப்படி குழப்பத்தோடு? நீங்கள் கூட துக்கமாக இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், ஒரு குழப்பமுள்ள ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் என்னது எல்லாரையும் வெறுக்கிற ஒரு மனிதராக இருக்கலாம். உங்களுக்குள்ளே என்னது ஒரு பெருமை இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே எப்போ மாறும் தெரியுமா? நீங்கள் பைபிள் வாசிக்கும் மூச்சில் மாறும், உங்கள் கூட ஆண்டவர் பேசும் மூச்சில் மாறும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசும் மூச்சில் எல்லா கவலை, எல்லா துக்கம் எல்லாமே ஓடி போயிடும். அந்த ஓடி போகிற அந்த தருணம் இருக்குது தெரியுமா? அந்த தருணத்தில் ஆண்டவர் உங்களை
உங்களை வச்சு பயன்படுத்துவார். எல்லாருக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம். சரியா? நீங்களும் ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள கருவியாக ஆண்டவர் கூட நீங்கள் ஒரு வேலை செய்யலாம். சரியா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த 3 ஆக்டிங் பிடிச்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். திரும்ப அடுத்த ஒரு அழகான ஒரு ஸ்கிட்டு அடுத்த வாரம் நீங்கள் பார்ப்பீங்க, அப்படி தானே? அடுத்த வாரம் உங்களுக்காக நாங்கள் ஒரு அழகான ஸ்கிட்டு நாங்கள் கொண்டு வரோம். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்குறீங்க ரெடியாக தான் இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியா? அடுத்த வாரம் பார்ப்போமா? பாய். ஸோ கிட்ஸ், இப்போ நம்ம என்ன செஷனுக்குள்ளே போகிறோம் தெரியுமா? ஆக்ஷன் சாங். நீங்கள் எல்லாரும் ஒரு ஆக்ஷன் சாங் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அக்கா எங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சாங்கை போடுங்கன்னு. அந்த சாங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சாங்னு யோசிக்கிறீங்களா? பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. Over to action song. இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகிறோம். என்ன செஷன் தெரியுமா? பைபிள் ஃபேக்ட். எல்லாரும் உங்கள் புக்கு பென் வச்சு ரெடியாக இருக்கீங்களா? என்ன பண்ணணும்? பைபிள் ஃபேக்டை நோட் டவுன் பண்ணணும். ஓகேவா? ஸோ பைபிள் ஃபேக்ட் சொல்லித்தர நம்மளுக்கு யார் வருவா? கரெக்ட், மேரி அக்கா வராங்க. நம்மளுக்கு பைபிள் ஃபேக்டை சொல்லி தருவாங்க. எல்லாரும் உங்கள் புக்கையும் பென்சிலையும் வச்சு ரெடியாக இருங்க. ஓவர் டு பைபிள் ஃபேக்ட். என்ன குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, நம்ம இன்னைக்குள்ள பைபிள் ஃபேக்ட்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? யாத்திராகமத்தில் உள்ளது பார்த்தோம்னா அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். யாத்திராகமத்தில் மாறா அப்படின்னா மீனிங் என்னன்னு இருக்குது. மாறானா என்னது? கசப்பு. மாறா அப்படின்னு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எல்லாரும் கசப்புன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா 10 கட்டளை. நம்மளுக்கு யாத்திராகமத்தில் தான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10 கட்டளை கொடுத்துருக்காங்க. அது எதில் இருக்குது? யாத்திராகமம் 20:1 என்னது அந்த அதிகாரம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? 10 கட்டளையை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மோசே இஸ்ரவேல் மக்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது யுத்தம் நடக்கும். அப்போ யுத்தம் நடக்கும்போது மோசே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மோசே, ஆரோன், ஊர். யாரு? மோசே, ஆரோன், ஊர். இந்த 3 பேரும் மலை உச்சியில் போய் என்ன பண்ணுவாங்க? மோசே ஜெபம் பண்ணும்போது ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. 2 தேசத்தில் உள்ள மக்களுக்கு என்ன வரும்? சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சண்டை போடும்போது மோசே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கையை என்ன பண்ணுவாங்க? 2 கையையும் தூக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது இஸ்ரவேல் மக்கள் ஜெயிப்பாங்க. அவங்க கை சோர்ந்து போகும். நம்ம எவ்வளோ நேரம் கை நீட்டிட்டு வைக்க முடியாதுல்ல. அவங்க கை சோர்ந்து போகும்போது என்ன பண்ணுவாங்க? எதிராக இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. அப்போ மோசே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கை சோர்ந்து போகும்போது ஆரோனும் ஊரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்லை கொண்டு வச்சு மோசே அதில் உட்கார வச்சுட்டு ஒரு பக்கம் ஊர், இன்னொருத்தவங்க பக்கத்தில் என்ன? யாரு? ஆரோன். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? மோசையோட கையை தாங்கலாம் நிற்பாங்க. இது எப்பவுமே எனக்கு ஞாபகம் வச்சுக்கிடணும். சரியா? இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஆண்கள் என்ன பண்ணணுமா? 2 கைகளையும் உயர்த்தி ஜெபம் பண்ணணும். அதுக்கு இருக்கிற பலன் ரொம்ப அதிகம். அதுக்கு கிடைக்கிற நம்மளுக்கு பதிலும் அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போ மோசையோட கை தளர்ந்து போகும்போது யார் அதை தாங்கி பிடிச்சது? ஒரு பக்கம் ஆரோன், இன்னொரு பக்கம் ஊர்.
சரியா? அதுக்கப்புறமா கானான் தேசத்து எப்படிப்பட்ட தேசம், எங்கேருந்து போகிறாங்க அவங்க? எகிப்திலேருந்து கானானுக்கு போகணும், சரியா? எகிப்திலேருந்து கானானுக்கு போகணும். கானான் தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல எத்தனை பேர் அனுப்புவாங்க தெரியுமா? 12 பேர் அனுப்புவாங்க. எத்தனை பேர் அனுப்புவாங்க? 12 பேரை அனுப்புவாங்க. இந்த 12 பேர் என்ன பண்ணுவாங்க? கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போவாங்க. அங்கே எட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குமா? அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்குமா? அங்களோட திராட்சை, இப்போ நம்ம இங்கே சாப்பிட்ற கிரேப்ஸ்லாம் எப்படி இருக்கும்? குட்டி குட்டியாக இருக்கலாம். ஆனால் அங்கே கானான் உள்ள தேசத்தில் இருக்க கிரேப்ஸ் எப்படி இருக்குமா? ரொம்ப பெருசாக இருக்குமா? 2 பேர் தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அப்போது அந்த 12 பேர் போவாங்க. அதில் 10 பேர் என்ன பண்ணுவாங்க? நல்லா இல்லை, அங்களோட இருக்கவங்களாம் பெரிய ராட்சச மாதிரி இருக்காங்க, நம்ம போனோன்னா நம்ம தோந்துருவோம், நம்ம அந்த கானான் தேசத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது அப்படின்னு 10 பேர் அவங்க என்ன பண்ணுவாங்க? துர்ச்செய்தி சொல்லுவாங்க. எத்தனை பேர்? 10 பேர் சொல்லுவாங்க. ஆனால் 2 பேர் என்ன பண்ணுவாங்க? நற்செய்தி சொல்லுவாங்க. 2 பேர் நற்செய்தி சொல்லுவாங்க, 10 பேர் துர்ச்செய்தி சொல்லுவாங்க. அந்த 2 பேர் யார் தெரியுமா? ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப். இந்த 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? கானான் தேசத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ளலாம் அப்படின்னு நற்செய்தியை சொல்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறமா யோசுவா என்ன பண்ணுவாங்க? திரும்ப வேவு பார்க்கறதுக்கு அனுப்புவாங்க. 2 பேரை அனுப்புவாங்க. அவங்க எங்கே போய் இருப்பாங்க தெரியுமா? அவங்க ராகாப் அப்படிங்கிற ஒரு சகோதரியோட வீட்டில் போய் 2 பேர் வேவு பார்க்குறவங்க இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க கானான் தேசத்தை அவங்க சுதந்திரத்து கொள்ளுவாங்க. ஓகேவா? இன்னைக்குள்ள பைபிள் ஃபேக்ட் நல்லா இருந்ததா? இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய். ஸோ பிள்ளைங்களா, வாங்க இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். அடுத்த செஷன் என்னென்னா ஒரு ஆக்ஷன் சாங். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஆக்ஷன் சாங்கோட நாங்கள் வந்திருக்கோம். ஓவர் டு ஆக்ஷன் சாங். எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க. எந்த அண்ணன் தானே யோசிக்கிறீங்க? எங்கள் ஜாக் அண்ணன் வந்திருக்காங்க. எனக்கு உங்களுக்கு தெரியுமா, ஒரு வீடியோவில் நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் வாட்ச் வாங்கியிருந்தாங்க. அந்த ஜாக் அண்ணன் தானே வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? உங்கள் எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ் டே விஷ் பண்ண வந்திருக்காங்க. வாங்க எல்லாரும் போய் ஜாக் அண்ணனை மீட் பண்ணலாம். ஹலோ ஜாக். ஹலோண்ணே, எப்படி இருக்கீங்க? இது தேவையா உனக்கு? இந்த கண்ணாடி உனக்கு தேவையே இல்லை. ஏன் போட்டு வந்த? அப்பாக்கா. தெரியுது, பெருசாக இருக்கிறதுனால உங்கள் அப்பாவுக்கு தான் இருக்கணும். எனிவேஸ், குட் மார்னிங். நீ யாருக்கு சொல்லுத? ஆமாம், சின்ன பிள்ளைலாம் உட்காந்துருக்காங்க. ஸோ இதுக்காண்டி தான் நீ என்னை கூப்பிட்டு வந்தியோ? வெரி குட். பை த வே, சண்டே காலையில் இவ்வளோ என்ன ராத்திரி எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன்? 5 டைம்ஸ் ஃபோன் பண்ணி காலையிலே சர்ச்சுக்கு வர சொல்லியிருக்கேன். நானும் வந்துட்டேன். இதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாண்ணே, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நம்மளோட பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. வெரி குட். ஸோ இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டே இருக்கா? நல்லா யோசிங்கண்ணே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? இன்னைக்கு டேட் என்ன? டேட் லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து டேட் பார்க்குறதே மறந்தாச்சு. நீ திடீர்னு டேட் கேட்கிய. இன்னைக்கு சண்டே. என்ன டேட்? என்ன டேட்? யாராவது சொல்லுங்க, என்ன டேட் இன்னைக்கு? அங்கே பாரு, அந்த பாப்பா சொல்கிறா பாரு. 14th நவம்பர். ரைட், 14th நவம்பர்.
ஆமாம். அப்படி 14 நவம்பர் என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸ்பெஷல் டே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, நீ சொல்லு. எனக்கு சில்ட்ரன்ஸ் டே. ஆமாம், இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டேக்கு என்ன செய்வாங்க? நீங்கள் ஃபாதர் டேக்கு என்ன செய்வீங்க? நாங்கள் ஃபாதர்ஸ் டேக்கு என்ன செய்வோமா? நாங்கள் ஃபாதர்ஸ் டேக்கு அப்பாவை விஷ் பண்ணுவோம், அப்பாவுக்கு gift வாங்கி கொடுப்போம். அதுதானே, என்ன விஷ் பண்ணுங்க, எனக்கு gift வாங்கி கொடுங்க. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா உடனே gift தான்னு சொல்லுவான். ஏதாவது சொன்னீங்களாண்ணே? இல்லை நான் ஒன்றும் சொல்லலை. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேன்னு நீ சொன்ன, நம்ம ஏன் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறோம்? உங்களுக்கு தெரியாதானே? நம்ம தெரியாதுன்னு சொன்னால் தப்பாக நினைப்பான். என்ன ஏதாவது சொன்னீங்களா? நான் ஒன்றும் சொல்லலை, எனக்கு தெரியும், நீ சொல்லு. எனக்கு உன் வாயினாலே கேட்கணும் இந்த சில்ட்ரன்ஸ் டே ஏன் கொண்டாடுதாங்கன்னு. இன்னைக்கு ஜவஹர்லால் நேருக்கு பர்த்டே. ஓகே, இன்னைக்கு பண்டித் நேருக்கு பர்த்டேயா? வெரி குட். ஸோ அவங்க பர்த்டேக்கு அன்னைக்கு ஏன் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுறாங்க? எனக்கு அது புரியலையே. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியாதானே? ஹிஸ்ட்ரியா? தெரியுமேடா. இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு பர்த்டே. அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு தெரியும். நான் உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன். அப்போ நேருவை பற்றி மீதி தான் சொல்லேன், வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா? அவங்க தானே நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ரைட், அவங்க தான் நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவன் கேள்வி கேட்கும்னா நான் ஒரு கேள்வி கேட்கேன். கொஸ்டின் நான் தான் கேட்பேன் இன்னைக்கு, நீ வந்து கேட்கக்கூடாது. அப்போ இந்த பண்டித் நேருஜி எப்போ பிறந்தாங்க? 14th நவம்பர். அது எனக்கு தெரியும், எந்த வருஷம் பிறந்தாங்க அதை சொல்லு ஃபஸ்ட்டு. 1889. 1889. ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டியே. வேற நான் வந்து ஒன்று கேள்விப்பட்டேன், அவங்கள ஏதோ முறை சொல்லி எல்லாரும் கூப்பிடுவாங்களாம், அது என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமே. சொல்லி பார்ப்போம், ரைட்டா ராங்கான்னு பார்த்துக்கிடுவோம். சாச்சா நேரு. ரைட், எக்ஸாக்ட்லி. அவங்கள சாச்சா நேருன்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன குழந்தைகள் பிடிக்கும், அதனால அவங்க பர்த்டேக்கே சில்ட்ரன்ஸ் டேயாக கொண்டாடுறோம். வெரி குட். ஸோ நம்ம இது வந்து ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியங்களை செஞ்சிட்ருக்கோம். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் பைபிளில் சில்ட்ரன்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? பைபிளில் ஒரு நபரோட பேர் இருக்குது, அவங்களுக்கு சில்ட்ரன்ஸ்னு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் தெரியும், உனக்கு தெரியுமான்னு லைட்டாக டெஸ்ட் வைக்கிறேன். எனக்கு தெரியுமே. ஓகே, யாருன்னு சொல்லு பார்ப்போம். ஜீசஸ், நம்ம இயேசப்பா. எஸ், நம்ம இயேசப்பாக்கு பிள்ளைகள்னு ரொம்ப பிடிக்கும். நீ ஏதாவது எனக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி சொல்லு பார்ப்போம். அதில் வந்து என்ன செய்யணும்னா, ஆண்டவர் இயேசப்பா வந்து இயேசப்பாவுக்கு பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு ப்ரூஃப் காட்டணும் நீ எனக்கு. மேத்யூ 19. ஆமாம், மேத்யூ 19ஆம் அதிகாரத்தில் அதில் ஒரு ஸ்டோரி இருக்குண்ணே. என்ன ஸ்டோரி சொல்லு பார்ப்போம். எல்லா அம்மா அப்பா பேரண்ட்ஸ் இருக்காங்களா, பேரண்ட்ஸ். ஆமாம், பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைகளை இயேசப்பாட்ட கூட்டு போனோன்னு வந்தாங்க. ஆமாம், இயேசப்பாட்ட கூட்டு போனோம். ஏன் கூட்டு போனோன்னு வந்தாங்க தெரியுமா? எனக்கு தெரியுமே. ரைட், நீனே சொல்லு அப்போ. அவங்க இயேசப்பாவை பிள்ளைகள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணணும்னு விரும்பினாங்க. ரைட், அவங்க எல்லாரும் இயேசப்பாவை ப்ரேயர் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு எல்லா பேரண்ட்ஸும் விரும்பினாங்க. அப்போ என்ன ஆனிச்சுன்னு தெரியுமா? அதுக்கும் நாங்கள் தானே காரணம். நீங்கள் தான் காரணம், எங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்லு பார்ப்போம். நாங்களாம் போனால் சைலண்டாகவே போக மாட்டோனே. சத்தம் போடுவோம், சவுண்ட் விடுவோம், விளையாடுவோம். இப்போ மணி அதான் செஞ்சிட்ருக்க. ஓகே, இங்கே பார்க்காத, அங்கே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்காங்க. உடனே என்னாச்சு? ஷீஷர் இருக்காங்க, ஷீஷர். ஆமாம், ஏசப்பாவோட டிசைபிள்ஸ். அவங்க என்ன செஞ்சாங்க? உடனே இது எல்லாத்தையும் திட்டுனாங்கண்ணே. திட்டுனாங்களா? கண்டிப்பாக திட்டிருப்பாங்க.
நீ எவ்வளோ காணும் சத்தம் போடுற அப்போ திட்டிருப்பாங்கல்ல. ஆமாண்ணே, நாங்கள் சத்தம் போட்டோம், அவங்க திட்டுனாங்க. ஓகே, அப்புறம் என்னாச்சு? அங்கே இருந்து ஒரு சத்தம். எங்கே இருந்து? ஓகே, என்ன சத்தம் வந்துச்சு? யார் சத்தம் வந்து ஃபஸ்ட் அதை சொல்லு. ஏசப்பா சொன்னாங்க, அந்த பிள்ளைகளை என்கிட்ட வர விடுங்க. அப்படியா? ஆமாம், உண்மைதான், எனக்கு தெரியும். மேத்யூ 19 போட்டிருக்கு, எல்லா பிள்ளைகளும் என்னிடத்துல வர விடுங்க, அவங்கள தடை பண்ணாதீங்க, ஏன்னா பரலோக ராஜ்யமே பிள்ளைகளுக்கு தானே போட்டிருக்கு. ஆமாண்ணே, பரலோக ராஜ்யமே பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஓகே, வெரி குட். இது வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க. நான் இன்னொரு விஷயமும் இதில் இருக்குது. மேத்யூ 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தட் இஸ் மேத்யூ சாப்டர் 18 verses 3. அதில் எல்லாத்துக்கும் ஏசப்பா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரிய ஆட்களாக இருக்கட்டும், எல்லாரும் சின்ன குழந்தை போல் இருக்க வேண்டுமா. அப்படி இருந்து மனம் திரும்பினாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாரும் போக முடியும். நீங்கள் தான் ஸ்பெஷல், அது எங்களுக்கு புரிஞ்சுட்டு. ஸோ இப்போ நீ நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்த பைபிள்லேருந்து. ஏசப்பா சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு, ரைட்? ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். எல்லாத்துக்கும், இது ஜாக் உனக்கு மட்டும் இல்லை, தம்பி பாப்பா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்படியே கேரி பண்ணிங்கன்னு நீங்கள் எப்பவும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் பெரிய பிள்ளையே ஆகணும்னாலும் நீங்கள் ஏசப்பாவுக்கு ஸ்பெஷலாக இருப்பீங்க. ஓகே, அது என்னென்னு சொல்லவா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா ஜாக்? என்ன எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்போ எல்லா பிள்ளைகளும் கேட்குறாங்க. நான் ஃபுல் வசனம் சொல்லுதேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் புரியும்ல? ஆமாண்ணே, அப்போ நீங்களே சொல்லுங்கள். என்ன சொல்லுதாங்கண்ணே? ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறத எல்லாரும் கேட்கணுமா. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதாங்கண்ணே? என் வழியை என் வழியைன்னு ஏசப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, ஏசப்பா சொல்லி கொடுத்த எல்லா வழியையும் காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஏசப்பா சொன்ன காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். 10 commandments ஃபாலோ பண்ணணும். எஸ், 10 commandments எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னு ஏசப்பா உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப bless பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்டது என்னது? இன்றைக்கி ஸ்பெஷல் டே தான். நீங்கள் ஸ்பெஷல் தான் தம்பி, எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் எல்லா சின்ன பிள்ளைகள், நீங்கள் எல்லா சுட்டீஸ் எல்லோரும் நீங்கள் ஸ்பெஷல் தான். ஆனால் நீங்கள் இன்னும் ஸ்பெஷலாக ஆகணும்னு ஏசப்பா சொன்னதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் சொல்லிட்டோம், நம்ம கிளம்புமா? ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்களா? பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இவன் கொஞ்சம் விட்டா எல்லார் வீட்டுக்கும் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப டைம் ஆயிரும். இவனை நான் கூட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும், சொல்லிட்டா? நல்லதா போச்சு, அவன் கேட்கல. தம்பி நீ ஏதோ கிஃப்ட் சொன்னியே. ஓகே, ஸோ கிஃப்ட் நான் உனக்கு வாங்கி தரேன் இப்போ. ஆனால் அதுக்கு முன்னே எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? விஷ் பண்ணணும். என்ன விஷ் பண்ணணும்? ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. வெரி குட், எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஓகே, உனக்கு கிஃப்ட் வாங்கிறதுக்கு முன்னே எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு பாய் பாய் சொல்லிடு, நம்ம கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம் இன்னொரு நாள் வந்து. ஓகேண்ணே, பாய் சொல்லு. சொல்ல மாட்டேனே. கிஃப்ட்டு பாய் பாய். இவ்வளோ ஸ்லோவா பாய் பாயா? பாய் பாய், டேக் கேர், see you. ஓகே, கிளம்பா. கிஃப்ட் அதுதான்ப்பா வாங்க போகிறோம். தேங்க்யூ. ஸோ கிட்ஸ், இப்போ நம்ம என்ன செஷனுக்குள்ளே போகிறோம் தெரியுமா? ஆக்ஷன் சாங். நீங்கள் எல்லாரும் ஒரு ஆக்ஷன் சாங் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அக்கா எங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த சாங்கை போடுங்கன்னு. அந்த சாங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன சாங்னு யோசிக்கிறீங்களா? பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் டு ஆக்ஷன் சாங்.
ஸோ பிள்ளைங்களா, நீங்கள் வாரம் வாரம் ஸ்டோரி எப்படி கேட்பீங்க? ஒரு அக்கா வந்து அதை நரேட் பண்ணுவாங்க, பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த ஸ்டோரிக்குள்ளே சீன்ஸ் வரும். அப்படி தானே இத்தனை நாளாக நீங்கள் ஸ்டோரி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டேக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட் டைப்பாக ஸ்டோரி சொல்ல வந்திருக்காங்க. அவங்க எப்படி தெரியுமா ஸ்டோரி சொல்லுவாங்க? மேஜிக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு அந்த ஸ்டோரியை நரேட் பண்ண போகிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? வாங்க அதை எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த டைம் யார் அந்த மேஜிக்கோடு சொல்லித்தராங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? ஆபிரகாம் அங்கிள் வந்திருக்காங்க. எல்லாரும் அந்த ஸ்டோரியை பார்க்கலாமா? ஒரு ட்ரூ ஸ்டோரி டைம். ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அருமையான சில்ட்ரன்ஸ் டேயில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த அருமையான நாள்லேயும் ஒரு அருமையான மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் ஒரே ஒரு சாப்டர் தான் எழுதியிருக்கிறார் அவர். அந்த ஒரு சாப்டரில் ஒரு மனுஷன் இருக்கார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் ஓனேசிமஸ். என்ன பேர் தமிழில்? ஓனேசிமு. ஓகேவா? இன்றைக்கி அவரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை குறித்து ஒரு வசனம் எழுதியிருக்கு. அந்த வசனத்தை நான் முதலாவது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். வாசித்து முடித்த பிறகு நம்ம அதுக்குள்ள காரியங்களை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், பிலமோன் சாப்டர் 1 verse 11 இருக்குது. என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், formerly he was useless to you, but now he has become useful both to you and to me. யாரை குறித்து எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஒனேசிமஸை குறித்து எழுதியிருக்கு. தமிழில் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். பிலமோன் 1 அதிகாரம் 11 வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். சரியா? ஸோ இதில் தான் டாபிக் இருக்குது. அப்போ இந்த ஒனேசிமஸ் வாழ்க்கையில் எப்படி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கண்டிஷனில் இருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மனுஷனாக மாறினார். பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி பிரயோஜனம் உள்ளவனாக மாறினார், அதை குறித்து தான் இந்த ஒனேசிமஸ் வாழ்க்கையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஜார் இருக்குது. சரியா? இந்த ஜார் நம்ம வந்து இதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து ஆண்டவருடைய படைப்பு, ஆண்டவர் முதலாவது படைக்கும் போது நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நல்ல சுத்தமாக பரிசுத்தமாக நல்ல ஒரு வாழ்க்கையாக தான் ஆண்டவர் உருவாக்கி தராங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் வந்த பிறகு நம்ம லைஃப் ஆண்டவருடைய கையில் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த உலக போகிற போக்கில் இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் நம்ம இருந்தோன்னு சொன்னால், அந்த லைஃப் என்ன ஆயிடுதுன்னா ஸ்பாயில் ஆயிடுது. நல்லா பாருங்கள், ஆண்டவர் நம்மளை நல்லா தான் படைக்காங்க. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம போன பிறகு நம்ம லைஃப்பில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள். ஸோ நம்மளால் நிலச்சி நிற்க முடியாமல் ஒரு யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கை ஆயிடுது. ஆண்டவர் நம்மளை படைக்கிறாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக தான். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை. இப்போ இந்த பேப்பர் ஏதாவது யூஸ்ஃபுல்லான காரியம் இந்த பேப்பர் வச்சு இருக்குதா? இதில் வந்து எதுவுமே நம்ம செய்ய முடியாது. பாருங்கள், இப்போ வந்து இது குப்பை. நல்லா இருந்துச்சு, நல்ல பேப்பராக இருந்துச்சு, அதை வந்து அழகாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து இது என்ன ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் குப்பை. நம்ம ஒனேசிமஸ் குறித்து பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? யூஸ்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை, குப்பை போன்ற ஒரு வாழ்க்கை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏசப்பாவுக்கு பிடிக்குமா? நிச்சயமாக பிடிக்கவே பிடிக்காது. சரியா? அப்போ இந்த குப்பை நம்ம நினைக்க, சரி இது பேப்பர் தானே, நீங்கள் ஈஸியாக கிழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ என் கையில் இன்னொரு விதமான ஒரு கிளாத் இருக்குது. இதே நீங்கள் பாருங்கள், இதுவும் நல்லா சுத்தமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் வந்து காடே வேண்டாம், எனக்கு கடவுளே வேண்டாம், கடவுள் இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம், பரிசுத்தமாக வாழ்ந்துடலாம், நானே சம்பாத்தி பண்ணி நல்ல பெரிய ஆள் ஆயிடுவேன், நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு கடவுளே வேண்டாம், என் இஷ்டம் போல் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி என் இஷ்டம் போல் நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது கூட
கடவுள் இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத வாழ்க்கை, அது எப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை, மனம் போன போக்கு, நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, நம்ம மேலே வந்து சேர்ந்துருது. நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த உலக பாவங்களுக்கு அடிமையாகி விடுகிறோம். பொய் பேச ஆரம்பிச்சிருந்தோம், சண்டை போட ஆரம்பிச்சிருந்தோம், சின்ன சின்ன விஷயங்களில் ஆண்டவருக்கு பிடிக்காத நிறைய காரியங்கள் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். சரியா? இந்த ஓனேசிமஸ் யார் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிலமோன் அப்படிங்கிறவருடைய வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் வீட்டில் அவர் பண்ண சில பிரச்சனைகள், அது நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் விரட்டப்படுறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கை ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பாருங்க, எவ்வளவோ நல்ல சுத்தமா நல்ல வெண்மையா இருந்த அந்த வாழ்க்கை எப்படி ஆயிட்டு பாருங்க, அசுத்தமாயிட்டு. ஃபுல்லா டார்க்னஸ், டர்ட்டினஸ். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்தா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஸோ ஓனேசிமஸ் என்ன பண்ணுறாரு? இந்த ஓனேசிமஸ்க்கு ஏசப்பா வந்து பவுல் மூலமா, யார் மூலமா? பவுல் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இப்போ ஒரு நல்ல சான்ஸ். இந்த பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஓனேசிமஸ்க்கு அந்த காஸ்பல் சொல்கிறார். இந்த காஸ்பல் சொன்ன பிறகு இந்த ஓனேசிமஸ்க்கு தெரிஞ்சிருது, ஏசப்பா தான் உண்மையான கடவுள், ஏசப்பா தான் உண்மையான ஆண்டவர், அவர் என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி யாருக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு சொன்னால் இந்த ஓனேசிமஸ்க்கு தெரிஞ்சிருது. இப்போ யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கை வாழ்ந்த இந்த ஓனேசிமஸ், சரியா, நம்ம நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எல்லாமே வந்து யூஸ்லெஸ்ஸான ஒரு லைஃப். இது வந்து ஓனேசிமஸாக இருக்கலாம், இல்லை நம்மளா கூட இருக்கலாம். சரியா? ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம ஸ்கூலில் எப்படி வாழ்கிறோம், நம்ம டியூஷனில் எப்படி இருக்கிறோம், நம்ம வீட்டில் எப்படி இருக்கிறோம், நம்ம பேரண்ட்டுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்கிறோமா, ஏசப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ்கிறோமா, ஒரு யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறோமா, இல்லை யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கை வாழ்கிறோமா? ஸோ இன்னைக்கு இந்த ஓனேசிமஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பவுல் சொன்ன அந்த காஸ்பலை கேட்டு அவர் மனம் திரும்புகிறார். அவர் மனம் திரும்பின பிறகு என்ன நடக்குது? நம்ம பைபிளில் பார்க்குறோம், பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுது பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிரயோஜனம் இல்லாத மனுஷனை, அந்த பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுகிறார். அந்த யூஸ்லெஸ்ஸான லைஃபை, அந்த யூஸ்லெஸ்ஸான ஃபெலோவை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சூஸ் பண்ணி அவனை யூஸ்ஃபுல்லாக மாற்றுறாங்க. சரியா? சார் நம்ம பார்த்தோம், அந்த பேப்பர் டோட்டலாக டேமேஜ் ஆகி பிரேக் ஆகி அது வந்து டஸ்ட்பின்னு போடக்கூடிய நிலைமை. அந்த அந்த ஹேங்கி பார்த்தோம், அழுக்கான ஒரு நிலைமை. இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் வந்து ஒருவேளை நம்மை அண்டிக் கொள்ளலாம், ஆனால் நாம் மனம் திரும்பிய பிறகு என்ன நடக்கு? ஒனேசிமஸனுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? அந்த மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் வந்துச்சு. சரியா? ஸோ இந்த அருமையான நாளிலும் கூட நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அழுக்கான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, போலியான வாழ்க்கையை வந்து ஏசப்பா விரும்பவே மாட்டாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால், முன்னாடி இருக்கிற மாதிரியே நல்ல ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை பாருங்க, சுத்தமான ஒரு வாழ்க்கை பாருங்க. எப்படிலாம் நம்ம கிழிச்சு உள்ளே போட்டோம், ஆனால் மறுபடியும் அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அந்த வாழ்க்கையை புதுமையாக்குறாங்க, பரிசுத்தமாக்குறாங்க, தூய்மையாக்குறாங்க. சரியா? எவ்வளோ நம்ம அதை வந்து பிரேக் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து மோசமான ஒரு லைஃபாக இருந்துச்சு, ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு லைஃபாக இருந்துச்சு. பட் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றுறாங்க. சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம், இல்லை நல்லா ட்ராயிங் பண்ணலாம், இல்லை நல்லா ஆர்ட்ஸ் பண்ணலாம், நிறைய காரியங்கள். ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று கூட உங்களுக்கு காமிச்சேன். என்ன காமிச்சேன்? அந்த டர்ட்டியான க்ளோத்,
அதை கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒரு பாவமான ஒரு கரைகள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அதில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏசப்பா வந்து விடுதலை கொடுப்பாங்களா? அப்போ ஏசப்பா வந்து இந்த ஓனேசிமஸ்க்கு வந்து விடுதலை கொடுத்தார். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம், அது எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, இப்போ எப்படி ஆயிட்டுன்னு சொல்லி பார்க்கலாமா? அசிங்கமான, அசுத்தமான, ரொம்ப டர்ட்டியான அந்த க்ளாத் இப்போ எப்படி ஆயிட்டு ரொம்ப சுத்தமானதாக, மீண்டும் ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ளதாக அது மாறிவிட்டது. ஸோ அன்பான சிறு பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒனேசிமஸ் வாழ்க்கையிலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் ஒருவேளை ஒரு யூஸ்லெஸ்ஸான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் விரும்புகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு யூஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழுங்க. பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டுறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யார்கிட்ட வாங்க? ஏசப்பா கிட்ட வாங்க. ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? உங்களை பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா கிட்ட வரணும். ஏசப்பா கிட்ட வந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஓனேசிமஸ் வாழ்க்கையில் நடந்த அற்புதம், அந்த பவுலின் வாழ்க்கையில் நடந்த அற்புதம், அதே மாதிரி குட்டி பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா அதே அற்புதத்தை செய்வாங்க. சரியா? ஸோ அதனால் இந்த சின்ன வயசுலேயே உங்கள் லைஃப்பை ஆண்டவர் கையில் சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு யூஸ்ஃபுல்லான, ஒரு பிரயோஜனமுள்ள, ஒரு அருமையான குட்டி பிள்ளைகளாக எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ கிட்ஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கரெக்ட், சில்ட்ரன்ஸ் டே. அப்படி தானே? சில்ட்ரன்ஸ்னாலே நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவங்க, அப்படி தானே? எங்களுக்கு மட்டும் இல்லை, ஏசப்பா கூட நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணோம்ல, அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் ப்ரோக்ராமை காமிக்கலாம்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க நம்ம ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் பை பாய்ஸ் பார்க்கலாம். ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே, ஜீவன் தந்த ரட்சகர். கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே, ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே, ஜீவன் தந்த ரட்சகர்.
குட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல கோழி தன் குஞ்சுகளை குட்டி சேர்ப்பது போல கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர் ஸோ கிட்ஸ், இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போவோம். இந்த செஷன் யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? எவ்ரி சண்டே முதல்ல சர்ச் அழுவாக இருக்கும், நீங்கள் எல்லாரும் வசனம் சொல்லுவீங்க, அதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் லாக்டவுனில் உங்கள் வசனத்தெல்லாம் கேட்காம நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் இப்போ உங்களோட எல்லா வசனத்தையும் என்னால் கேட்க முடியுது. ஸோ உங்களோட வசனம் கேட்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம இப்போ என்ன செஷனுக்குள்ளே போகிறோம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படி தானே? கரெக்ட். இப்போ நம்ம எல்லாரும் உங்களோட மெமரி வேர்ஸை கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்திக்குள்ளும் எதை மற்றவர்களுக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அதிலே தேவன் மனதையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1. நான் தாச்சி அடையேன் சங்கரம் 23 1 He would was in the second most as I went on my tea. I will set the equipment for the abyss. Psalm 30 verses 2. ஸோ பிள்ளைங்களா, வாங்க இப்போ நம்ம அடுத்த செஷனுக்குள்ளே போகலாம். அடுத்த செஷன் என்னென்னா ஒரு ஆக்ஷன் சாங். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஆக்ஷன் சாங்கோடு நாங்கள் வந்திருக்கோம். ஓவர் டு ஆக்ஷன் சாங். குட்டி சத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. குட்டி சத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சத்தானே வளர்த்தாயே மாத்துன, எங்க இயேசுவிடம் தோத்து போன. வேடன் போல நீதான் வல விரிச்ச, அதுல சிங்க குட்டி நாங்க சிக்குவதில்ல. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சத்தானே. ஸோ பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்மளோட தீம் என்னது? யூஸ்ஃபுல் டு த பாஸ்டர்.
ஸோ எப்படி நம்மலாம் ஏசப்பா வந்து நம்ம வந்து ஒரு வேஸ்ட் பொருளாக கூட இருக்கலாம். நம்ம வந்து நினைப்போம் நான்லாம் இந்த உலகத்தில் எதுக்கு இருக்கேன், வேஸ்ட்டாக இருக்கேன்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஏசப்பா வந்து ஒரு வேஸ்ட்லேருந்து கூட பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பொருள் கூட வேஸ்ட், இதெல்லாம் வேஸ்ட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுலேருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெஸ்ட்டாக திங்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணுன்ட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 2 அக்கா வந்து சொல்லித்தர போகிறாங்க. எந்த அக்கான்னு தானே யோசிக்கிறீங்க? டீனா அக்காவும் அனுஷா அக்காவும் வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. வாங்க எல்லாரும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ கிட்ஸ், நான் உங்க டீனாக்கா. நான் உங்கள் அனுஷாக்கா. என்னடா இன்னைக்கு 2 அக்கா வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் உங்களுக்கு கிராஃப்ட் சொல்லி கொடுக்க போகிறோம். ஆமாம் டீனா, கிராஃப்ட்னு சொல்கிறிய, என்ன கிராஃப்ட் சொல்லி கொடுக்க போகிறோம்? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் மெட்டீரியல்ஸ் இல்லாததுனால நான் பண்ணவே இல்லை. நீ எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண சொல்லி தரியா? ஃபோட்டோ ஃப்ரேம் தானே, அது வீட்டில் இருக்க மெட்டீரியல் வச்சே பண்ணலாம். வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண முடியுமா? ஆமாம், வீட்டில் இருக்க வேஸ்ட்டான நியூஸ் பேப்பரை வச்சு ஃபோட்டோ ஃப்ரேம். நியூஸ் பேப்பர் வச்சு ஃபோட்டோ ஃப்ரேமா? உன்கிட்ட நியூஸ் பேப்பர் இருக்கா? இருக்கே. நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வா. பிள்ளைங்களா, நீங்களும் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க. இந்த இருக்கு நியூஸ் பேப்பர். ஆனால் எனக்கு இன்னொரு டவுட், இந்த வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம எப்படி அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண முடியும்? ஆமாம் டீனா, இன்னைக்கு என்னோட தீம் என்னது? யூஸ்ஃபுல் டு த மாஸ்டர். ஆமாம், ரைட், யூஸ்ஃபுல் டு த மாஸ்டர். நம்ம கூட சில டைம் யோசிப்போம் நம்ம யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு. ஆனால் ஏசப்பா நம்மளை யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காரு. கரெக்ட். பைபிளில் கூட ஒதுக்கப்பட்ட கல்லை தான் ஏசப்பா மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றினாங்க. சில டைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள சொல்லுவாங்க உங்களால் முடியாது, நீங்கள் யூஸ்லெஸ் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஏசப்பாக்கிட்ட ப்ரே பண்ணிங்கன்னா ஏசப்பா கண்டிப்பாக உங்களை ஒரு யூஸ்ஃபுல்லான டூலாக மாற்றுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஏசப்பாக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏசப்பா கிட்ட டெய்லி ப்ரே பண்ணணும், டெய்லி பைபிள் படிக்கணும். ஏசப்பா உங்களை கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டூலாக மாற்றுவாங்க. வாங்க நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாட்டினா நம்ம போய் பார்ப்போம். ஸோ அனுஷா, இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை? பிள்ளைங்களா, நம்ம இந்த கிராஃப்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாமா? நியூஸ் பேப்பர், க்ளூ, பெயிண்ட் அண்ட் சிசர். இது இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி பண்ணுறது ஃபோட்டோ ஃப்ரேம். ஓகேவா? இப்போ நீங்கள் பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை அக்கா இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் அக்கா ரெக்டாங்குலராக இப்போ இதை வெட்ட போகிறேன். டீனா நீனும் வெட்டணும். ஸோ பிள்ளைங்களா, நீங்கள் சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பிள்ளைங்களா, இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். சரியா? இப்போது உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ரீஃபில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணு. டீனா நீனும் பண்ணு. என்கிட்ட தான் ரீஃபில் இல்லையே. நம்ம பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு கூட நம்ம பண்ணலாம். பிள்ளைங்களா, உங்கள்கிட்ட ரீஃபில் இல்லைன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க. இல்லாட்டி தின்னான எதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுவாங்க. பாருங்கள், இப்போ அக்காலால் இது 2 இது ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஆமாம் டீனா, உன் ஃபேவரட் கலர் என்னது? என்னோட ஃபேவரட் கலர் பிளாக். ஓ, பிளாக்கா? நான் கூட பிளாக்ல தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கேன். ஓ சூப்பர். ஸோ கிட்ஸ், உங்களுக்கு என்ன ஃபேவரட் கலரோ அந்த ஃபேவரட் கலரை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அனுஷா, இது மாதிரி நம்மளுக்கு எத்தனை பீசஸ் வேணும்? மொத்தம் 8 ரோல்ஸ் இதை மாதிரி வேணும். நம்ம ஈச் சைட் 2 வச்சு நம்ம இதை மாதிரி ஒட்ட போகிறோம் இப்போ. ஓகேவா? ஓகே பிள்ளைங்களா, இப்போ இந்த 2 ஸ்டிக்கை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஸ்டிக் பண்ண போகிறோம். நல்லா இதை நீங்கள் நல்லா சைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அக்கா நல்லா சைஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதை ஃபுல்லாக சைஸ் லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை 2 ஒட்டுங்க. ஓகேவா? டீனா நீனும் ஒட்டு இந்த 2 இப்போ அக்கா இதை ஸ்ட்ரிப் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். நீங்களும் இதை மாதிரி வெட்டிட்டு அப்புறம் இப்படி 2 இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ட்ரிப்பில். ஓகேவா? இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. இப்போ அக்கா இப்படி அதே மாதிரி இப்படி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் 4. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம இப்படி ஒரு சார்ட் பேப்பர், உங்கள்கிட்ட வீட்டில் சார்ட் பேப்பர் இருந்தால் சார்ட் பேப்பரை வச்சு இது பண்ணுங்கள். இல்லாட்டி உங்கள் வேஸ்ட் நோட் புக்கை கார்ட்போர்டு அதை கட் பண்ணி நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணலாம் நல்லா. அக்கா ஒயிட் கலர் பேப்பரை வச்சுருக்கேன், நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது இப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம். க்ளூ வச்சு நம்ம இந்த 4 சைட்ஸும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
அக்கா நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டேன். நான் பார்த்த சார்ட் பேப்பரை வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் சார்ட் பேப்பர் இல்லாட்டி கார்ட்போர்டை வச்சு நீங்களும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இடம் காலியாக இருக்குது. இன்றைக்குள்ள தீம் என்னது டீனா? யூஸ்ஃபுல் டு த மாஸ்டர். ஓகே, நம்ம இங்கே என்ன எழுத போகிறோன்னா யூஸ்ஃபுல் டு த மாஸ்டர். டீனா எழுது. ஸோ அனுஷா, நீ சொன்னக்கு இதை வந்து 15 மினிட்ஸ் ட்ரை பண்ண விடணுன்ட்டு. ஆனால் பிள்ளைங்களுக்கு இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காண்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? அதனால தான் நான் வீட்டிலேருந்து ஒரு இது ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் யூஸ்ஃபுல் டு த மாஸ்டர் எழுதியிருக்கேன். இந்த இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நானாக வீட்டில் உட்காந்து பேப்பரை வச்சு கட் பண்ணி ஒட்டினேன். இதில் இருக்க சம்கி இதெல்லாம் என் ட்ரெஸ்ஸில் இருந்ததை நான் இதில் ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி பிள்ளைங்களா உங்கள் வீட்டில் இருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை வச்சு நீங்களும் ஒட்டிக்காங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸோ இல்லை வேஸ்டான ட்ரெஸ்ஸோ இல்லாட்டி ஏதாச்சும் டைமண்ட் எது இருந்தால் இதில் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? நீங்களும் இந்த தீமை இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் எழுதுங்க. ஓ வா, இது பார்க்க நியூஸ் பேப்பர் மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பராக அப்படியே கடையில் வாங்குகிற ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரியே இருக்குது. ஆமாம், பைபிளில் கூட ஒரு கதை இருக்குது ஜோசப் அண்ணனை பற்றி. ஜோசப் அண்ணனை அவங்க பிரதர்ஸ் எல்லாரும் வெறுத்தாங்க. அவங்கள கில் பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்கள வீட்டிலேருந்தே விரட்டி விட்டாங்க. கரெக்ட். அதுக்கப்புறமா அவங்க டெய்லி ஏஸ்பாக்கிட்ட ப்ரே பண்ணதுனால ஏஸ்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏஸ்பா அவங்கள அந்த தேசத்துக்கே ராஜாவாக மாற்றினாங்க. அதே மாதிரி நீங்களும் டெய்லி ப்ரே பண்ணிங்கன்னா ஏஸ்பா அவங்கள கூட ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டூலாக மாற்றுவாங்க. ஓகே பிள்ளைலா, நான் நம்புகிறேன் நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுவீங்கன்னு. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ பிள்ளைங்களா, இதே மாதிரி நாங்கள் உங்களை இன்னொரு செஷனில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். ஓகே, நம்ம இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்தாச்சு. கடைசியாக நம்ம பிஷப் ஐயா நம்ம எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நம்ம லாஸ்ட் ப்ரேயர் பண்ணலாம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி 5 அப்பம் 2 மீனை கொடுத்து அந்த தம்பி உமக்கு உபயோகம் உள்ளவனாக இருந்தானோ, அதுபோல நாங்களும் இந்த உலகத்திலே உமக்கு உபயோகம் உள்ளவர்களாக உம்முடைய தலைமைத்துவத்திலே உம்மை தலைவராக கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இந்த அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு மாதிரியாக இருந்து அல்லது உம்மை அவர்கள் மாதிரியாக கொண்டு தங்கள் வாழ்க்கையை சிறப்பாய் செயல்படுத்த இவர்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சிகளை வழங்கியோருக்காகவும் இதற்கு பாடுபட்ட ஒவ்வொருவருக்காகவும் போதகருக்காகவும் இன்னும் வாலிப சகோதர சகோதரிகளுக்காகவும் மூப்பர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். எங்கள் எல்லோரும் நீரும் உம்முடைய வழியிலே நாங்கள் நடந்து எங்கள் வாழ்க்கையை பிரயோஜனமுள்ளதாக மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் நம்முடைய வாழ்வோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஸோ பிள்ளைங்களா, இன்னைக்குள்ள ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சூப்பராக இருந்தது. நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க, அப்படி தானே? என்னென்ன ஸ்பெஷல் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமில்? கரெக்டாக சொல்லிட்டீங்க. இன்னைக்கு மேஜிக் ஷோ இருந்தது, டான்ஸ் இருந்தது, அப்படி தானே? பப்பெட் கூட இருந்தது. கரெக்டா? ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம், அப்படி தானே? லென்சி இல்லைங்க மட்டும் இல்லை, நான் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னையோட செஷன்ல. ஸோ கிரேசி, நம்ம பிள்ளைங்க என்ஜாய் மட்டும் பண்ணல, அவங்க இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. அது என்னதுன்னா யூஸ்ஃபுல் டு அ மாஸ்டர். நம்ம எப்படி ஏசப்பா வந்து நம்ம நினைப்போம் நம்ம எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஏசப்பா நம்மகிட்ட இருந்து ஒரு வேஸ்ட்டான விஷயமா இருந்தால் கூட நம்ம பெஸ்ட்டாக மாற்றுறது நம்ம ஏசப்பா தான். ஸோ நீங்கள் கூட கிராஃப்டில் பார்த்துருப்பீங்க, எப்படி அந்த அக்கா வந்து ஒரு வேஸ்ட்டான பொருளை பெஸ்ட்டாக்குனாங்க. அதில் இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க தானே புதுசாக. அதே போல் தான் நம்ம ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்ம வேஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளை பெஸ்ட்டாக மாற்றுவாங்க. கரெக்டாக சொன்னேன் லென்சி. சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம்ல, ஐயோ என்னெல்லாம் ஏசப்பா பயன்படுத்துவாங்களா, நான் எவ்வளோ கட்டையாக இருக்கேன், நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கேன், நான் ரொம்ப டார்க்காக இருக்கேன், நான் ரொம்ப ஃபேராக இருக்கேன், ஐயோ நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், என்னெல்லாம் ஏசப்பா எப்படி பயன்படுத்துவாங்க, ஏசப்பாவோட ஊழியத்தை நான் எப்படி செய்ய முடியும்
சில டைம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்க வேணாம். ஏசப்பா உங்கள் எல்லாரையுமே அவருக்கு பயன்படும் பாத்திரமாக தான் படைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்? நம்மளோட மாஸ்டர், அதாவது நம்மளோட ஏசப்பாவுக்கு யூஸ்ஃபுல்லானவர்களாக இருக்கணும். ஓகேவா? நம்ம ஏதாவது பாவம் செஞ்சால் கூட ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க? அந்த பாவத்தை மாற்றி உங்களை மறுபடியும் யூஸ்ஃபுல்லான பாத்திரமாக மாற்ற ரெடியாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பாவத்தை அறிக்கைட்டு, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் சொன்னால் மாத்திரம் போதும். ஏசப்பா உங்களை யூஸ்ஃபுல்லாக மாற்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ kids, On behalf of our Sunday school team, we wish you all a very happy Children's Day. ஸோ உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீக் பார்க்குறோம். Until then, bye, take care, God bless you all.